உக்ரைன் போரில் இருந்து உசிலம்பட்டி வரை அவர் கவிதைகளை பார்க்கலாம். உயர் ஜாதியின் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நாற்காலி துடைத்து வைக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்டவன் குடிசையிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த தாயின் கனவில் புதிதாக ஒரு கழிப்பறை திறக்கப்படுகிறது. ₹1 கொடுப்பதற்கு தயக்கப்பட்டார்கள். இன்குலாப் அவர்கள் கல்லூரிக்கு வழி கேட்ட போது என்னுடைய கவிதையை படியுங்கள், புது கல்லூரிக்கு வழி காட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். அனைவருக்கும் வணக்கம். 1201 பிறை கண்ட தமிழன் என்பவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அவர் 1000 பிறை கண்ட போதும் அந்த விழாவிலே என்னை வாழ்த்து அழைக்கிறார்கள். நான் பங்கு கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழன் அவர்களை எனக்கு 56 ஆண்டுகளாக தெரியும். அவர் பணியாற்றிய புதுக்கல்லூரி அவரை சந்திக்க செல்லும் போது அந்த புதுக்கல்லூரிக்கான விலாசம், அப்பொழுது அந்த கல்லூரி பெரிய அளவில் பெயர் தெரியாத கல்லூரியாக இருந்த சமயம் அவருடைய கல்லூரியில் பணியாற்றிய தோழர் இன்குலாப் அவர்கள், அவருடைய இயற்பெயர் சாகுல் அமீத், அவரும் தமிழன்பனும் ஒரே தமிழ் துறையில் பணியாற்றியவர்கள். அந்த இன்குலாப் அவர்கள் கல்லூரிக்கு வழி கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய கவிதையை படியுங்கள், கண்மணி ராஜம் என்ற கவிதையிலே புதுக்கல்லூரிக்கு வழி காட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த கவிதையிலே ஆரம்பமே பீட்டர் சாலை, பெரிய சாலை என்று தான் ஆரம்பிக்கும். அந்த பீட்டர் சாலையிலே அப்பொழுது பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக தொழிலாளர்கள் அந்த நடைபாதைகளை வசித்து வந்த ஒரு குடும்பத்தை பற்றிய பெண் தான் அந்த கண்மணி ராஜம். குளிர்காலத்திலே போர்த்தி கொள்வதற்கு எந்த விதமான சாதனமும் இல்லாதனால் அவள் அது குளிரிலே மழையிலே ஜுரம் கண்டு இறந்து விடுகிறாள். அந்த கதையை பற்றி நான் அதிகம் சொல்லவில்லை. ஆனால் இன்குலாப் அவர்கள் தாங்கள் பணியாற்றிய கல்லூரியை பற்றியும் அந்த அந்த கவிதையிலே ஒரு பகுதியிலே சொல்லியிருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம் கவிதை பல விஷயங்களை கற்பனையாக எழுதுகிறோம். நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாம் வாழக்கூடிய பகுதி, வாழக்கூடிய மனிதர்களை பற்றி அதிகமாக நாம் சொல்ல தயக்கப்படுகிறோம். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அச்சப்படாத ஒரு கவிஞர் இன்குலாப் அவர்கள். அவருடைய பீட்டர் சாலை அந்த கண்மணி ராஜம் கவிதையிலே சொல்கிறார்கள், வகுப்பறைக்குள்ளே மானிட தத்துவத்தின் மகத்துவம் பேசும் வேதாந்த கேசரிகள், பேராசிரியர்கள், சின்ன ஆசிரியர்கள், இந்திய தாயின் எதிர்கால நம்பிக்கைக்கு காவல் நிதியமாய் வரவேண்டியவர்கள், கல்வி திட்டத்தால் மெய்யும் நெஞ்சும் வலுவிழந்து போன வாலிப வயோதிகர்கள். ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஒரு சேர இப்படி சிறப்பாக சொல்வதற்கு இன்குலாப் அவர்களால் தான் முடியும். இன்குலாப் அவர்களை தெரிந்த பிறகு அவருடைய கவிதை எல்லாம் பெரிய அளவில் எடுத்து செல்லவில்லை என்று சொல்லி அதையெல்லாம் தொகுத்து இன்குலாப் கவிதை என்று ஒரு புத்தகத்தை கார்கி பதிப்பகம் வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்துடைய விலை ₹1. நாங்கள் ஒவ்வொரு மாணவர் விடுதியிலும் அதை சென்று விற்பனை செய்தோம். பல மாணவர்களுக்கு கவிதை படிப்பதற்கான அவ்வளவு ஆர்வம் இல்லாமல் இருந்தது. மற்றொன்று ₹1 கொடுப்பதற்கு தயக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஒரு காப்பி, ஒரு தேநீர் பணத்திற்காக இந்த ஒரு புத்தகத்தை படியுங்கள் என்று. நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட சட்டக்கல்லூரியிலே 330 கவிதை புத்தகங்களை விற்க முடிந்தது. அந்த 1972ஆம் வருடம் நான் சொல்கிறேன். அந்த அந்த இன்குலாபினால் தோழர் தமிழன்பரை மிக சிறப்பாக தெரிந்து கொள்ள முடிந்தது. புதுக்கல்லூரிக்கு அடிக்கடியாக செல்வோம், பல பிரச்சனைகள் ஒட்டி செல்வோம். அந்த ஈரோடு என்ற அந்த முன்னோட்டுடன் வந்தவுடனேயே அது தானாகவே ஒரு உலக பார்வை வந்து விடுகிறது. அது எப்படி என்று தெரியவில்லை. அந்த ஈரோட்டுடைய புனிதத்தை அவருடைய முன்னோட்டிலே பார்க்கும் பொழுது அவருடைய கவிதையை நாம் பார்க்க வேண்டும். அந்த கவிதையிலே அவர் தொடாத பகுதிகளே கிடையாது. பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் சொன்னது போல் அவர் தொடாத பகுதியே கிடையாது. அவரது உலக பார்வை அவருடைய கவிதையில எல்லா பக்கத்திலும் பிரதிபலிப்பதை நாம் பார்க்கிறோம். உக்ரைன் போரில் இருந்து உசிலம்பட்டி வரை அவர் கவிதைகளை பார்க்கலாம். மார்ட்டின் லூதர் கிங்கு முதல் மண்டேலா வரை அவர் சந்திக்காத மனிதர்களே இல்லை. மார்ட்டின் லூதர் கிங்கையும் மண்டேலாவையும் ஏதோ வெளிநாட்டு மனிதர்கள் என்று அவர் நினைக்கவில்லை. அவர்களுக்கும் இந்தியாவிலே ஒரு உறவை அவர் திணிக்கிறார். அந்த ஒரு கவிதையிலே சொல்கிறார், ஆன்மீக அரசியல் தந்தையின் காந்தியின் ஆப்பிரிக்க பேரன்தான் மண்டேலா, அமெரிக்க பேரன்தான் மார்ட்டின் லூதர் என்று இந்தியாவிலே அவளுக்கு உறவையும் தேடி வைக்கிறார். சிலி நாட்டின் கவிக்குயில் பாப்லோ நெருடாவை
தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய மகனுக்கே பாப்புலா நெருடா என்று பெயரை சூட்டி மகிழ்ந்தவர் நமது தமிழன்பன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக நாடுகளின் நாடுபிடி சண்டையை பற்றி அவர் கூற மறக்கவில்லை. தேசிய இனங்களின் சிறை ஜார் மன்னரின் ருசியாவை போல் போற்றி போய்சிக் தலைவர்கள் கூறியதை நினைவூட்டியதோடு, சோவியத் ஒன்றியம் தொடங்கிய பின் அதிலிருந்து பிரிந்து சென்ற லாட்வியா, லித்துவேனியா போன்ற பகுதிகளை எல்லாம் அவர் மாணவர்களுக்கு தெளிவாக கவிதையிலே சொல்லியிருக்கிறார். அவர் இன்றைய ரஷ்ய கூட்டமைப்பு எப்படி உக்ரைனிலே போரை நடத்தி வருகிறது என்பதை அவர் சாரவும் மறுக்கவில்லை. அன்றைய தோழர்களாக இருந்தாலும் இன்றைக்கு மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மை, உக்ரைனிலே ரஷ்ய கூட்டமைப்பு நடத்தக்கூடிய ஒரு யுத்தம். அதை பற்றி நம்முடைய கவிஞர் தன்னுடைய கவிதையிலே சொல்லியிருக்கிறார். நான் அதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். இன்று 3ஆம் உலகப் போரின் முகத்தோடு உக்ரைன் மீது உருசிய போர் தொடர்பு ஐரோப்பிய நாடுகளை சுருட்டி வாயில் போட, ஐரோப்பிய ஒன்றிய தோல் மீது கை போட்டு அமெரிக்காவும் ருஷ்ய இரு நிலங்களை உக்ரைனிலிருந்து உருவி எடுத்து தனி மாநிலங்களாக்கி தனது ஆதிக்க இடுப்பில் சொருகிக் கொள்ள ருசியாவும் கலிங்கத்து போர்க்களத்து பேய்களின் நவீன பிம்பங்களாய் வரலாற்றாய் விட்டுருக்கின்றனர். அவர் எதையுமே விட்டு வைக்கல. அமெரிக்காவும் ரஷ்யாவிற்குரிய அன்ஹோலி அந்த அந்த ஒரு உறவு, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய கலிங்க பணியோடு அவர் தொடர்ந்து சொல்லும்போது பல்வேறு அநீதிகளை தொடர்ந்து வரக்கூடிய இந்த யுத்தங்களை பற்றி அவர் இந்த இதில் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் விட மனுநீதிக்கு அவர் கொடுத்த அந்த கசையடியை நாம் பார்க்க வேண்டும். அது ஒரு உண்மையான சவுக்கடி. அந்த சவுக்கடி, நான் ஒரு சின்ன அவருடைய கவிதையை சொல்லுகிறேன். உயர் ஜாதியின் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நாற்காலி துடைத்து வைக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்டவன் குடிசையிலே ஒரு குழந்தை பிறந்தால் அந்த தாயின் கனவில் புதிதாக ஒரு கழிப்பறை திறக்கப்படுகிறது. இதை விட சமூக நீதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வர்ணாசிரம அந்த 4 வர்ண நீதியை வேற யாராலும் நல்லா சொல்ல முடியாது. அம்பேத்கர் பிறந்த நாள் என்று பாடிய இந்த கவிதையை நாம் மீண்டும் நினைவு கூறுவதிலே மிக சந்தோஷம் கொள்கிறோம். சுயநலவாதிகள் எல்லோரும் பிறநலவாதிகள் சொல்லுவாங்க. சுயநலவாதிகளுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை ஒரே வரியிலே அவரால் சொல்ல முடிகிறது. தனித்திரு என்றால் சிலர் சாப்பிடும் போது தனியாக சாப்பிடுகிறார்கள், அதான் தனித்திரு. எல்லாவற்றையும் விட ஒன்றைக்கு தமிழ் துறை என்று சொல்லும்போது மரபு கவிதைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். மரபு கவிதை மேல் நமக்கு எந்த கோபமோ குற்றமோ கிடையாது. அதே சமயத்தில் அதை அதிகமாக வலியுறுத்தும் போது மொழியும் அதோடைய வளர்ச்சியும் தடைப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எதுக்கப்பா எதுகை மோனை, மின்னலை படித்து வைக்கவா சட்டிப்பானை என்று சொல்கிறார். கவிதையெல்லாம் விற்றான் ஒருத்தன், கவிதையெல்லாம் விற்றான், வைத்திருந்த காசை கொண்டு தேமா புலிமா கற்றான் என்று சொல்கிறார். அது மாதிரி ஒரு இன்றைக்கு இந்த நவீன கவித்துவ உலகத்தில் எல்லா பகுதியும் தொட்டது மட்டுமல்லாமல் சில ஆணித்தரமான அடிப்படையான பிரச்சனைகள் பற்றி ஐயா அவர்கள் தங்கள் கவிதைகளை குறிப்பிட்டிருக்கார்கள். வாழ்க ஈரோடு தமிழன்பன், வாழ்க அவர்களுடைய கவிதை வளம் என்று சொல்லி வாழ்த்து வருகிறேன். வணக்கம்.